இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் பிலேமோன் 1:18. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே ஓனேசிம் என்ற மனிதன் பிலேமோன் கிட்டே இருந்து விலை உயர்ந்த பொருளையோ பணத்தையோ எடுத்துகிட்டு ஓடிறாரு. ஆனால் இப்போ ஓனேசிம் திருந்தி வாழ்கிறாரு. அப்போ பவுல் சொல்கிறாரு, ஓனேசிம் உனக்கு உண்டாக்குன நஷ்டத்தை என்னுடைய கணக்கில் வச்சுக்கோ, அதை நான் செலுத்துவேன்னு சொல்கிறாரு. இங்கே சபையில் ஒரு மனுஷனால் தப்பு நடக்குது. அந்த தப்புனால சபை உடைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த தப்புக்கு பவுல் பொறுப்பேற்றுக்கிட்டு சரி செய்கிறாரு. இங்கே பவுல் நடந்த தப்பை மறைக்கலை, அதே சமயம் அந்த தப்பை பெருசுப்படுத்தி பிரச்சனையை பெருசாக்கலை. இப்போலாம் சபையில் எவ்வளவோ பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு குழு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு குழுவில் தப்பு நடந்துருச்சுன்னா அந்த குழுவில் உள்ள மனுஷர்கள் குறை சொல்கிறதும் சண்டை போடுறதும் அதிகமாகவே இருக்குது. இதனால் பிரிவு தான் அதிகமாகுது. வேலையை பிரித்து கொடுக்கறதுக்கு காரணம் சீக்கிரமாக வேலைகள் முடியும், அதுக்காக தான் குழு அமைக்கப்படுது. ஆக மொத்தத்தில் தேவனுக்கு எல்லாரும் ஒன்று கூடி வேலை செய்யணும், அதுதான் விஷயம். ஆனால் போட்டி, பொறாமை, சண்டை, புரணிகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லாவே ஒவ்வொரு குழுவாக நடக்குது. இங்கே பவுல் தப்பை மறைக்கலை, அதே சமயம் அதை சரி செஞ்சு சபையை உடைய விடாமல் பார்த்துக்கிறாரு. இதுதான் நல்ல ஊழியம். பவுல் போல் நாமளும் சிந்திச்சு பார்த்து போட்டி, பொறாமை, சண்டைகள், புரணிகள் இல்லாமல் தேவனுக்கு ஒன்று கூடி வேலை செய்வோம். ஆமேன்.